மயிலாடுதுறை 3வது நாளாக வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள தூய்மை பணியாளர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்திய போது போலீசாருடன் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு காணப்பட்டது. மயிலாடுதுறையில் 200க்கும் மேற்பட்ட துப்புரவு பணியாளர்கள் ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றி வருகின்றனர். இவர்களுக்கான மாத சம்பள பணம் வழங்கப்படுவதில்லை என்று கூறப்படுகிறது. மேலும் இவர்களுக்கான பாதுகாப்பு கவசங்களும் வழங்கவில்லை என தெரிகிறது. இதனை கண்டித்து கடந்த 3 நாட்களாக மயிலாடுதுறையில் தூய்மை பணியாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். 3வது நாளான இன்று அதிகாரிகள் யாரும் பேச்சுவார்த்தைக்கு வராத நிலையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட முயன்றதால் அவர்களை தடுத்து நிறுத்திய போலீசாருடன் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு காணப்பட்டது. தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலக வாசலில் தூய்மை பணியாளர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதை அடுத்து 100க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்களை போலீசார் கைது செய்து அப்புறப்படுத்தினர்.